எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னு லைட்டாக சாப்பிடும்போது ஒரு நாள் ப்ரோட்டீன் ரிச் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு அடை தான் பெஸ்ட் ஆப்ஷன். இன்னைக்கு என்னோட வெர்ஷனில் அடை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடை பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் கப் ரைஸ், ஃபுல் கப் இட்லி ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் கப்பில் ½ கப் கடலைப்பருப்பு, ½ கப் துவரம் பருப்பு, ½ கப் பச்சைப்பயிறு, ½ கப் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வெந்தயம், 2 வத்த மிளகாய், கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 4 hours இது நல்லாவே டபுள் ஆகிடும். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேட்டரில் தேவையான அளவு உப்பு, தாராளமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் தோசைக்கல் சூடான உடனே கிறிஸ்பியாக அடை வாத்து எடுத்துக்கலாம். வழக்கமாக ஆட் பண்ணுற பாசிப்பருப்பை தவிர்த்துட்டு இதில் நான் பச்சைப்பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சைப்பயிறு ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட டம்மியை ஃபில்லிங்காக வச்சுக்கும். கிறிஸ்பி அண்ட் டெலிஷான ப்ரோட்டீன் ரிச் அடை ரெடி டு சர்வ். இன்றைக்கி நான் இதை தேங்காய் சட்னியோட தான் பேர் பண்ணியிருக்கேன். அடைனாலே அவியல் தான். சீக்கிரமாக என்னோடய வெர்ஷனில் அவியல் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு அடையோட வெல்லம் பிடிக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.